இங்கே ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினச்சிட்டு ஒதுங்கி இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது நம்ம வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைன்ற மாதிரி இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஒரு நல்ல சினிமா நம்மளை சிரிக்க வைக்கணும், இல்லை சிந்திக்க வைக்கணும், இல்லை வியக்கவாச்சும் வைக்கணும். இந்த வார திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற நந்தன் படம் நம்மளை சிரிக்க வச்சதா, இல்லை சிந்திக்க வச்சதா, இல்லை வியக்க வச்சதான்னு தான் இந்த திரை விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். நந்தன் இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிரசிடென்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மேல் ஜாதியில் இருக்கவங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதுவும் அவங்களே பேரம் பேசி யார் அதிகமாக செலவு பண்ணுவாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட் போஸ்ட்டில் வருவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கவர்மெண்ட் அந்த ஊர் வில்லேஜை ஒரு ரிசர்வ் கேட்டகரியில் ஆட் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் அந்த ஊருக்கு பிரசிடெண்ட்டாக வரணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி சக்திவேல் தான் அந்த ஊருக்கு எக்ஸிஸ்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட், அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா பிரசிடெண்ட்ற மாதிரி அவங்க ஃபேமிலியே பிரசிடெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊரில் இவர் என்ன பண்ணாலும் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் யாராவது ஒரு அடிமையை சூஸ் பண்ணி அந்த எஸ்சி கம்யூனிட்டிலே யார் அடிமை மாதிரி இருக்காங்க, இவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க, தனக்கு அடிமையாகவே இருக்கிறவங்கள சூஸ் பண்ணி போட்டலான்னு யோசிக்கிறாரு நம்ம பாலாஜி சக்திவேல். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நம்ம ஹீரோ சசிகுமார் ஒரு எடுபுடி வேலை மாதிரி செய்கிறாரு. அவங்க அப்பா சாக கிடக்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவை பார்த்துக்கிற ஒரு எடுபடி ஆளாக தான் நம்ம சசிகுமார் இருக்கார். ஸோ அவர் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருப்பாருன்னு நினச்சி பாலாஜி சக்திவேல் இவரை பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இவரை டம்மியாகவே வச்சுக்கிட்டு இவர் அந்த போஸ்ட்டில் எதுவுமே செயல்பட முடியாத மாதிரி நிறைய கஷ்டங்களை இவருக்கு கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு ஸ்டேஜில் பாலாஜி சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோ சசிகுமாரை அந்த போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணவும் சொல்லிடுறாரு. அந்த ஊரில் இருக்கிற அந்த அப்பர் கம்யூனிட்டி இவங்களை அவங்க ரிசர்வேஷனை கூட அவங்கள என்ஜாய் பண்ண விடாமல் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஹீரோ சசிகுமார் அவங்க ஊரை எப்படி காப்பாற்றுறாருன்னா இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் பெஸ்ட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சசிகுமார் பிரசிடென்ட் போஸ்ட்டை ரிசைன் பண்ண போவார். அங்கே சமுத்திரக்கனி தான் ஒரு வீடியோவாக இருந்து இவரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம சசிகுமாருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிலாம் பேசுவார். அப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும், இவரையே பயங்கரமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஒருவேளை இவரும் ஒரு எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்குமோ அதனால தான் இவர் சப்போர்ட் பண்ணுறாரோ, இல்லைன்னா கம்யூனிட்டி இல்லாமல் இவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். லாஸ்ட்டில் தான் தெரியும் அவர் ஹேண்டிகேப்பு, அவரே ஒரு ரிசர்வேஷன் கோட்டாவில் தான் வந்திருப்பாருன்ற மாதிரி. ஸோ அந்த ஃபீலில் ஒரு பயங்கர ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருக்கும். இது சூப்பராக இருந்துச்சு இந்த சீன்ஸு. தேட்டரில் பயங்கர அப்ளாஸ். அதே மாதிரி ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவனை அடிக்கிறதுக்கு ஒரு செடியை வச்சு அடிப்பாங்க. அவனை பண்ணுவானா அந்த செடியை எடுத்துகிட்டு போய் ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சுட்டு நீ தானே என்னை அடித்த, உன்னை நான் புதைச்சிட்றேன்ற மாதிரி புதைச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி வளர்ந்துடும். அவன் ஒவ்வொரு சீன்லையும் என்ன நோட் பண்ணுவான்னா இந்த செடியை எங்கே தூக்கிட்டு போய் போட்டாலுமே தானே இந்த செடி வளர்ந்து வந்தது. ஸோ ஒரு சீனில் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த செடி எங்கே தூக்கி போட்டாலும் வந்துடுது, அந்த மாதிரி தான் நாமளும் நம்மளை ஊரை விட்டு அனுப்பிச்சா கூட நம்ம இனிமேட்டு வாழ்ந்துட முடியுன்ற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு சின்ன பையனுக்கு ஒரு டயலாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் தேட்டரில் பயங்கர அப்ளாஸ். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் பிரசிடென்ட் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் அவர் பிரசிடென்ட் நல்ல கொடியேற்றுற மாதிரி ஒரு சீன் வரும். அதுக்கு கூட அவர் ஒரு நாள் முன்னாடி போயிட்டு ப்ராக்டிஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவார். அவர் கொடியேற்றுற மாதிரி அவரோட துண்டெல்லாம் கொடியாக கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மறுநாள் கொடியேற்றுறதுக்கு வருவார். அவங்க அம்மா கூட அவர் கொடியேற்றுறதை பார்த்துட்டு தான் சாவணும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் அந்த சீன்லேயும் அவர் கொடியேற்ற விடாமல் தடுப்பாங்க. ஸோ அது பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேரை போர்டில் எழுதுவாங்க அவர் பிரசிடென்ட் ஆகிட்டதுக்கப்புறம். ஸோ அதை காட்டுறதுக்கு அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு வருவார். ஏன்னா ஹீரோவோட பேரே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவருக்கு நிக் நேம் தான் வச்சுருப்பாங்க. அவரோட ஆக்சுவல் பேர் பார்த்தீங்கன்னா அம்பேத். ஆனால் அவரோட நிக் நேம் கூல்பானை. அவரை கூல்பானன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க, அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அவரோட பேர் அம்பேத்ன்றதை அழகாக அந்த போர்டில் எழுதுவாங்க. ஆனால் அதையும் கூட பாலிடிக்ஸ் பண்ணி எழுதுனதுக்கப்புறமும் அதை அசிங்கப்படுத்திடுவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் ரியலிஸ்டிக்காகவே நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தில் ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ சசிகுமார் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு எடுபுடி மாதிரியான கேரக்டர். அண்ட் அது ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் அம்மனமாக்கிட்டு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி சீன்லலாம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி ஒரு சூஸ் பண்ணி நடிச்சிருக்காருன்றதுக்கு நிஜமாகவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணோம். அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ அசிங்கப்பட்டுலாம் நடிக்கிறது. அண்ட் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ.
ஸோ இந்த படத்தில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அவங்க ஒரு நியூ ஹீரோயின் தான். பட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு அடிப்பாங்க, ஹீரோ பயங்கரமாக அடி வாங்குவார். ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் ஏஞ்சி அந்த அடிக்கிறவனை தள்ளி விட்டுட்டு அவனை ஏஞ்சி ஒரு மெரிக்கிற மாதிரிலாம் சீன் இருக்குது. அந்த சீன்லாம் வந்து தேட்டரில் பயங்கர அப்ளாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாலாஜி சக்திவேல், அவரோட ஆக்டிங்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து அவர் போஸ்ட்டில் இருக்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு வில்லன்ற மாதிரி மாறுறதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நமக்கே வந்து இவனெல்லாம் போட்டு அடிக்கணுன்ற மாதிரி அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம சமித்ரகானி வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார், அதுவும் வந்து ஹேண்டிகேப் மாதிரி. ஸோ அவரோட ரோலும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தோட ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுனால வந்து ரொம்ப படம் ராவாக தான் போகுது. அது மேபி சின்ன ட்ராபேக் தான். பட் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி இல்லை, இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் மூவின்றதுனால அதை நம்ம கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த படத்தை வந்து நம்ம வந்து புறக்கணிச்சிடக்கூடாதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நந்தன் இந்த படத்தை ஏன் நம்ம பார்க்கணும், இது இன்னொரு கேஷ் பேஸ் மூவி தானே அப்படின்னு யோசிச்சோன்னா, நம்ம ஹீரோ சசிகுமாரே வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டிக்காக அவர் சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணுன்ட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியாதா, அவரும் வந்து ஒரு ஹீரோ தான், எத்தனையோ கேஷ் பேஸ் படம் வந்துடுச்சு. அப்போ மீறியும் அவர் ஏன் இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கேஷ் பேஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி 2024லேயும் இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குதுன்றதை வந்து இந்த படத்தோட லாஸ்ட் சீன்ஸில் வந்து உண்மை சம்பவங்களை நிறைய வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் சைட்லேருந்து அவரோட கான்ட்ரிபியூஷனாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு கம்யூனிட்டிக்காக எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும் போது இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். நாம் அந்த ஒரு கம்யூனிட்டிக்காக பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்க வந்து அவங்க கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பேர் வந்து நந்தன். ஹீரோ வந்து அவரோட பேரில் கூட கிரெடிட் எடுத்துக்கல. இந்த படத்தில் ஹீரோட பேர் வந்து அம்பேத், அவரோட நிக்நேம் கூட பார்த்தீங்கன்னா கூல்பானை தான். இந்த நந்தன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் ஒரு ஆள் வருவார், அவரை வந்து கொன்னுடுவாங்க. ஸோ அவரோட பேர் தான் வந்து நந்தன். ஸோ நம்ம ஹீரோ சசிகுமார் வந்து ஒரு டைட்டில் கிரெடிட் கூட இந்த படத்தில் எடுத்துக்கல. ஸோ அவரை வந்து பயங்கரமாகவே அப்ரிஷியேட் பண்ண. இந்த படத்தை வந்து கம்யூனிட்டி படம் இல்லாமல் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒய்ஃபோட அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம சசிகுமாரோட ஒய்ஃப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவரை வந்து திருப்பி செகண்ட் பிரசிடெண்ட்டாக ஆக்குறதுக்கு கூட அவங்க ஒய்ஃபோட முயற்சியால் தான் இவர் வந்து வருவார். ஸோ ஒரு ஒய்ஃபோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒய்ஃபோட இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த படத்தில் பார்த்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய ஜாதி படமாக தான் வந்துட்டுருக்கு. இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் வந்து உண்மையாகவே நடந்த சம்பவங்களை வந்து வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டு வந்து க்ரூயல்ட்டிஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் மாறணும்னா இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் ஆகணும். நம்ம சிட்டியில் வந்து நம்ம யாருக்குமே வந்து இதை பெருசாக ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க கூட வந்து பெருசாக ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு இது இன்னும் இல்லைன்ற மாதிரி இதை வந்து படத்தை வந்து நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே தான் பார்ப்போம். பட் படம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் நம்மளும் மாறணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு படம்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நடக்கிற அநீதியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய அயோக்கியத்தனம், நம்ம தட்டி கேட்க மாட்டோம். இந்த மாதிரி படம்லாம் எடுக்கும் போது தான் வந்து நாமளும் இப்படி ஒரு அநீதி நடந்தால் அதை தட்டி கேட்கணுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணும். அதே மாதிரி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கவங்கலாம் வந்து கஷ்டப்பட்டுட்டே இல்லாமல் அவங்களும் எதிர்த்து நிற்கணும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பாலாஜி சக்திவேல் வந்து இவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு போயிடுவார். இவர் ரிசைன் பண்ணிட்டாருன்ற மாதிரி நினைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ரிசைன் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அப்போ ஒரு சீனில் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிட்டு இருந்த அரசியலை வந்து இப்போ நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இனிமேட்டு நீங்கள் பாருங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து அந்த கம்யூனிட்டி பீப்புளும் வந்து உணரணும். ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்காக அவங்க தான் வந்து கவர்மெண்ட் என்ன தான் வந்து ரிசர்வேஷன் கோட்டா வச்சு பண்ணாலுமே சரி, அவங்க தான் வந்து அவங்களோட உரிமையை நிலைநாட்டணும்னா முன்னுக்கு வரணும் அப்படின்றது வந்து இந்த படம் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டான ஒரு படம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.